கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று மே மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிரியமானவர்களை, இன்று நாம் தியானிக்கும் வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இங்கு அழகா எழுதப்பட்டிருக்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ. தேவனுடைய ஆவியினால ஒருத்தர் நடத்தப்படுவது, கைட் பண்ணப்படுவது. அவர் முன்னாடி போய் பரிசுத்த ஆவியானவர் நம்ம 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 வழிகளில் அவர் சொல்றபடியே கேட்டு நடக்கிறவர்கள் யாரா? தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகின்றோம் இல்லையா? புத்திரர் என்று அழைக்கப்படுகிறோம். அதற்கு மேல குமாரனும் குமாரத்தியுமாக்குவேன் என்று சொல்லுகிறார், அழைக்கப்படுகின்றோம். அப்ப அந்த புத்திரர் என்ற ஸ்தானத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொன்னா என்ன நம்ம செய்யணும்னா, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படணும். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டா அங்கு நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு இடமே கிடையாது. நம்முடைய சிந்தையில தோன்றுகின்ற ஆலோசனைகளும் வழிநடத்தல்களும் அங்கே இருக்க முடியாது. நம்ம முழுவதுமாக பரிசுத்த ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டு ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிறபடி, நம்மை நடத்துகிறபடி, நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளுமே அவர் வழிநடத்துதல்களை பெற்றுக்கொண்டு ஓடும் பொழுது நாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகின்றோம். அப்பொழுது நாம் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகின்றோம். உங்க பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியினால நடத்தப்பட முதல்ல எதை அதிகமா அவங்க குறிப்பா சொல்றாருன்னா, மாம்சத்தின்படி நடக்கிறது, மாம்சத்தின்படி சிந்திக்கிறது, இது இருக்கவே கூடாது என்று சொல்லுகின்றார். பாருங்களேன், முதல் வசனம் 8வது அதிகாரம். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பாருங்களேன், மாம்சத்தின்படி நடக்காம ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள உட்பட்டவர்களாயிருந்து ஆவியின்படி நடந்தா ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று எழுதியிருக்கிறது. 6வது வசனம். பாருங்களேன், மாம்ச சிந்தை மரணம், ஆனா ஆவியின் சிந்தையோ ஜீவனை, நித்திய ஜீவனை கொடுக்கிறது, சமாதானத்தை அருளி செய்கின்றது. இன்னைக்கு கூட நிறைய தேவ பிள்ளைகள் அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க கர்த்தருடைய ஆவியினால நடத்தப்படுவது ஒரு வித்தியாசம். அவருடைய பாதத்துல அமர்ந்து அதிகாலையில, நீரே என் தேவன், உம்முடைய ஆவியானவர் என்னை செம்மையான வழியில நடத்துவாராக என்று சொல்லி சங்கீதம் 143 பக்தன் சொல்லுகின்றார். பாருங்களேன், பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே பக்தன் இதை பாடுகின்றார். நீரே என்னுடைய தேவன், உம்முடைய ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக, எனக்கு போதித்தருளும், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பித்தருளும் என்றெல்லாம் சொல்லி பழைய ஏற்பாட்டுல பக்தர்கள் சொல்றாங்க. பார்த்தீங்களா? அப்ப நாமும் கூட ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கிறிஸ்தவர்கள் என்று விசுவாசிகளாக இருந்தாலும் இப்போ மாம்சத்தின்படி முடிவெடுக்கிறதோ, மாம்சத்தின்படி செயல்படுகிறதோ அது அழிவை கொண்டு வரும். மாம்ச சிந்தை, அது மாம்ச சிந்தையாக இருந்து இந்த உலகத்திலேயே நம்ம எல்லாவற்றையும் சாதிக்கணும் என்று ஓடுவதை விட ஆவியினாலே நடத்தப்பட்டு தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்க முடியும். தேவனுடைய ஊழியர்களும் கூட சில காரியங்கள்ல மக்களுக்கு வித்தியாசமாக இருக்கோ, விகற்பமா இருக்கும். ஆனா தேவ சமூகத்துல காத்திருந்து அவர்கள் செய்கின்ற வேலைகள், செய்கின்ற காரியங்கள், ஊழியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகின்றன. எனவே இது மாம்சத்துக்குரியவர்கள் இதை புரிந்து கொள்ள மாட்டாங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களுக்கு என்னைக்கும் அவர் எதிரிகளாக தான் இருப்பாங்களே ஒழிய அவங்களுடைய செய்கைகளை அவங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. பாருங்க, இந்த பவுல் எழுதுகின்றார் 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய பிள்ளை அல்ல. இங்கு அழகா தெளிவா சொல்லிடுறாரு பவுல். நீங்க ஆவியினால நீங்க நடத்தப்படணும், தேவனுடைய ஆவி உங்கள வாசமா இருக்கணும். நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லிடுறாரு. அப்போ நம்ம இருதய விரும்பினபடி
மாம்சமும் மனது விரும்பினபடி, அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லப்பட்டது இல்லையா, தங்கள் மாம்சமும் மனதும் விரும்பினபடி அவங்க வந்து காலத்தை எல்லாம் அந்த 40 வருஷங்கள் வீணாக்குனாங்க. தேவனை தேடாமல் அவங்க வந்து உட்கார்ந்தா சாப்பாடு, எழும்புனா விளையாட்டு என்று சொல்லப்படுகிறது. அப்படி தங்களுடைய நேரத்தை எல்லாம் வீணாக்குனதை பார்க்கிறோம். ஆனால் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் நம்ம தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய சிந்தை, நம்முடைய நினைவுகள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் அவர் ஆட்கொண்டு அவர் ஆலோசனை கொடுத்து அவர் நடத்துவாரானால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்டதாக இருக்கும். தேவ சித்தத்தை விட்டு வெளியே வந்து நம்ம இஷ்டப்படி அதை செய்யும் பொழுது அதான் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக மாறி விடுகின்றோம். என்றைக்குமே நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு முக்கியமான காரியங்கள் வீட்டில் இல்லையா குடும்பமாக ஒரு சில முக்கிய முடிவு தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய நேரத்தில் நீங்களாம் உங்கள் மாம்சத்தின்படி எடுக்க வேண்டாம். குடும்பமாக அமருங்க, வெயிட் பண்ணுங்க, காத்திருங்க. கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறேன். நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர்கிட்ட நடத்துதல்கள் ஆவியினாலே நடத்தப்படும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு நடத்துதல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு காரியத்தில் நீங்கள் முடிவு எடுங்க. அப்பொழுது அது ஆவிக்குட்பட்டதாக இருக்கும். பிரியமானவர்களே, அது ஜீவனும் சமாதானமும் உள்ளது. ஆவியினால் நடத்தப்படுவது நமக்கு என்றைக்கு சமாதானத்தை தரும், நமக்கு வேதனையை தராது. கர்த்தர் சமாதானத்துக்கு காரணரே அல்ல, நம்ம கலகத்துக்கு காரணர் அல்ல. அப்போது நீங்கள் வந்து உங்கள் குடும்பங்களில் சில காரியங்களில் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது வேண்டாத பிரச்சனையும் குழப்பமும் வந்து உங்களை அப்படி நெருக்குது அப்படின்னா அது கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படலை. அது உங்களுடைய மாம்சத்துலேருந்து முடிவு எடுத்திருக்கிறீங்க. அப்போ சமாதானம் இல்லை. அப்போ அங்கே குழப்பம் இருக்குது, சண்டை வருது, கோபம் வருது, கூச்சல் வருது. அப்போ அது ஆவியானவருடைய நடத்தல் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் வெயிட் பண்ணி கர்த்தருடைய ஆவியினாலேயே நடத்தப்படுங்கள். உங்கள் காரியங்கள் எல்லாம் சமாதானம் உள்ளதாக இருக்கும், நித்திய ஜீவனுக்கு ஏற்றதாக இருக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் தியானித்த உடைய வார்த்தையின்படி தேவ பிள்ளைகள் இந்த தங்களுடைய மாம்சத்தின் சித்தத்தின்படியாக, மனதின்படியாக, தங்களுடைய ஆவியின் ஏவுதலின்படியாக தீர்மானங்களை எடுத்து ஓடாத படிக்கு நிதானமாக அமர்ந்து கர்த்தாவே நீர் எங்களை செமையான வழியில் நடத்துகிறாக என்று ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நோக்கி கேட்டு ஜெபம் பண்ணி ஆலோசனைகளை பெற்று நடத்துவார்களாக. இது ஆவிக்குரியவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் பொழுது தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆம் ஆண்டவரே, உம்முடைய புத்திரராய் இருக்கும்படிக்கு ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.